வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதான் நாம் எப்படி எப்படி நம்மளுடைய மானிடன் வாழ்க்கை வாழ்க்கை நமக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கையே கொஞ்ச நாள் தானுங்க. கொஞ்ச நாள்னா, நீ மண்ணுலகத்தில் பிறந்து, மண்ணுலகத்தில் வளர்ந்து, இன்னும் உன்ற ஆயுள் காலம் முடியும் வரையிலும் என்ன சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் நடந்து வாழ்ந்துட்டு வா. உனக்கு என்ன தேவையோ அப்பப்போ நான் கொடுப்பேன், கிடைக்கும் அப்படின்னு சொல்லித்தான் உங்களை ஜெனிச்சு அனுப்புகிறாங்க இல்லைங்களா? அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது அந்த மாதிரி நடக்கிறது இல்லைங்களே. அந்த மாதிரி நடந்தாங்க இந்த மேனியில், இந்த உடம்பில் எந்த விதமான சீக்கு வராது, எந்த விதமான உடம்புக்கு சரியில்லாமல் ஆகாது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகாது, ஒரு கெட்டது நடக்காது. ஒரு கெட்டது நடக்குன்னா வாழ்க்கையில் நம்ம சொந்த பந்தங்கள் இறப்பொண்ணு. அப்புறம் நம்ம சந்தோஷமான விஷயம் என்னென்னா பிறப்பொண்ணு. இந்த 2 தான் நடக்குமே தவிர மற்றபடி இந்த உடம்புல வியாதியோ பெருசாக எதுவுமே வராதுன்னு சொல்ல வர்றேன். சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் நடத்தினால், உண்மையாக இருந்தினால், கடவுளை வழிபட்டு உண்மையாக நடத்தினால் அப்படியெல்லாம் வாழலான்னு சொல்ல வர்றேன். பல கோடி சம்பாரித்து, பல பணங்கள் சம்பாரித்து, செல்வத்தை ஓடி சம்பாரித்து, உனக்கு ஓடி சம்பாரித்து முடியும் போது உனக்கு 55 வயசாகுது. நீ இனத்தை உண்டிருப்ப, இனத்தை சாப்பிட்ருப்ப, இனத்தை அனுபவிச்சிருப்ப, இனத்தை ஜாலியாக இருந்திருப்ப. வாழ்க்கையில், மானிடன் வாழ்க்கையில் ஒரு டூர் அடித்து ஒரு 10 நாள் எங்கேயாச்சும் உல்லாசமாக இருந்திருப்பியா? இல்லை இறைவன் போய் தரிசனம் பண்ணி உல்லாசமாக இருந்திருப்பியா? இல்லை. பணம் 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 நாளையிற. எதுக்கு அந்த பணம் உனக்கு? அந்த பணம் எதுக்கு உனக்கு? உன்ற வாழ்க்கைக்கு தேணுங்கிற நல்ல ஆரோக்கியமான தேகம் கொடுத்துருக்காரு கடவுள். உழைக்கிறது கை கால், யோசனை பண்ணுறதுக்கு மைண்டு மூளை, சுவைச்சு சாப்பிட்றதுக்கு வாய் இல்லையா? இத்தனை நம்மக்கிட்ட கடவுள் கொடுத்துருக்காரப்பா. கடவுள் சாதாரண ஆள் கிடையாது. இத்தனையும் கொடுத்ததுக்கப்புறம் உனக்கு இந்த கிரிமினல் மைண்டு பிரகாரம் போய் குறுக்க வழியில் சம்பாதிக்கிறது, காசை சேர்த்துறது, கத்தையாக பணத்தை சேர்த்துறது எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. எதுவுமே நீ கொண்டுட்டு போக முடியாது. 4 இட்லி சாப்பிட்டு 1 செட் பூரி சாப்பிட்டு என்ன 1/2 டம்ளர் காஃபி குடிக்கிற மாதிரி இருக்குமா? ஒரு 1/2 டம்ளர் காஃபி சூடாக குடிச்சிட்டு ஓகே பாய் நான் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ஃப்ரீனஸான மனசு கிடைக்குமா? பணம் செல்வ சேரும்போது உனக்கு தூக்கம் போயிடும், நிம்மதி போயிடும், பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும். உனக்கு பிரச்சனைகள் லோடு அதிகமாகிட்டே இருக்குது. என்ன மானிடா? பேராசை விடு, காமத்தை விடு, இறைவனை நாடு, எல்லாம் நல்லதே நடக்கும். வச்சுட்டுங்களா? பாய்.